பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தைப் போல் இருப்பான். கர்த்தரை நம்புகிறவர்கள் செழித்திருப்பார்கள். கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து ஜீவிக்கிறவர்களுக்கு அநேக நன்மைகள் உண்டாகும். அவர்கள் கர்த்தரிடத்திலும் கர்த்தருடைய அன்பிலும் நம்பிக்கை வைத்திருப்பதினால் அவர்களுடைய ஜீவிய காலம் சமாதானமும் ஆறுதலும் நிரம்பியதாக இருக்கும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் தங்களுக்கு நன்மையான ஈவுகள் கர்த்தரிடத்தில் இருந்து வரும் என்று எதிர்பார்ப்பார்கள். கர்த்தருடைய வல்லமையே நம்மை பலப்படுத்தும் என்று விசுவாசித்து அவரையே சார்ந்திருப்பார்கள். கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்ட மரத்தைப் போல் இருப்பான். அவன் கனி கொடுப்பான், பட்டு போக மாட்டான். அப்படிப்பட்ட மனுஷனே பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று கர்த்தர் இவ்வாறு சொல்லுகிறார். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தைப் போல் இருப்பான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்ட மரத்தைப் போல் இருப்பான். இந்த மரம் நல்ல நிலத்தில் நாட்டப்பட்டிருக்கிறது. இதற்கு விசேஷித்த கவனமும் பராமரிப்பும் பாதுகாப்பும் கொடுக்கப்படும். இந்த மரம் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடும். வேர்கள் ஆழமாய் பதியும், மரமும் உறுதியாய் நிலைத்திருக்கும். இந்த மரத்திற்கு தேவையான தண்ணீர் கால்வாயில் இருந்து தாராளமாய் கிடைக்கும். இப்படிப்பட்ட மரத்திற்கு ஒரு குறைவும் உண்டாகாது. கர்த்தரை தன்னுடைய நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷனுடைய ஜீவியம் சந்தோஷமும் சமாதானமும் நிரம்பியதாய் இருக்கும். அவனுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. கர்த்தருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் அவனுக்கு தொடர்ந்து கிடைக்கும். இப்படிப்பட்ட மனுஷன் பாக்கியவானாய் இருப்பான். இவன் உணவுக்காகவோ உடைக்காகவோ கவலைப்பட மாட்டான். இவனுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுப்பார். தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்ட மரம் உஷ்ணம் வருகிறதை காணாது. வெயிலின் உஷ்ணம் அதிகமாய் இருந்தாலும் அது இந்த மரத்தை பாதிக்காது. கோடை காலத்து வெயிலை தாங்க முடியாமல் இந்த மரம் பட்டு போகாது. இதன் வேர்கள் கால்வாய் ஓரமாக படர்ந்திருக்கிறது. நிலம் தண்ணீர் இல்லாமல் காய்ந்து போனாலும் இந்த மரத்தின் வேர்களுக்கு கால்வாயில் இருந்து தண்ணீர் கிடைக்கும். கோடை காலத்தை தாங்கிக் கொள்ளும் அளவுக்கு இதற்கு தேவையான நீர் ஆதாரங்கள் கிடைக்கும். தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்ட மரத்தின் இலைகள் பச்சையாயிருக்கும். அதன் இலைகள் ஒருபோதும் பட்டு போவதில்லை. அவை கோடை காலத்து வெயிலில் காய்ந்து போவதும் இல்லை. இப்படிப்பட்ட மரம் தனக்குத்தானே சந்தோஷமாயும் இருக்கும். இலை பச்சையாய் இருக்கிற மரத்தை பார்க்கும்போது அது நம்முடைய கண்களுக்கும் பசுமையாய் இருக்கும். கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷனுக்கு உள்ளான சமாதானமும் உள்ளான திருப்தியும் உண்டாயிருக்கும். தண்ணீரண்டையில் நாட்டப்பட்ட மரம் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கும். பூமியின் மீது மழை பெய்யவில்லை என்றாலும் இந்த மரத்திற்கு தேவையான சத்து ஆதாரங்கள் கால்வாயில் இருந்து வேர்கள் மூலமாய் அதற்கு கிடைக்கும். மரத்தில் விதை இருப்பது போல இந்த மரத்திற்கு தேவையான தண்ணீரும் அதற்கு உள்ளே இருக்கும். நமக்கு ஒரு வற்றாத நீரூற்று இருக்கும் வரையிலும் நாம் துறவை தோண்ட வேண்டும் என்னும் அவசியமும் இல்லை. துறவை பற்றிய கவலையும் நமக்கு தேவையில்லை. கர்த்தரே நமக்கு வற்றாத நீரூற்றாகவும் ஜீவ தண்ணீராகவும் இருக்கிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து கிருபையையும் பலத்தையும் பெற்றுக்கொள்வார்கள். அவர்கள் எக்காலத்திலும் நல்ல கனிகளை கொடுப்பார்கள். பாக்கியவானின் சுபாவம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவனுக்கு ஆசீர்வாதம். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்ட மரத்தைப் போல் இருப்பான். கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிற மரத்தைப் போல் இருப்பான். உஷ்ணம் வருகிறதை காணாமல் இருக்கும் மரத்தைப் போல் இருப்பான். இலை பச்சையாய் இருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தைப் போல் இருப்பான்.